சரி, இப்போ திமுக கவர்மெண்ட்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இங்க இருக்கிற அமைச்சர்களும் சரி வள்ளலார் பேர்ல ஒரு பன்னாட்டு மையம் அப்படின்னு வச்சா அது பெருமை தானே அது. அதான் பாயிண்ட் அதான் பாயிண்ட். அதான் கரெக்டா நீ சொன்ன. இததான் நானும் சொல்றேன். வள்ளலார் வாழ்ந்த மண் இது, பிறந்த மண் மருவூர் பதில் மண்ணு. இங்க அவர் வாழ்ந்தது. இங்க நீங்க எல்லாம் கூட உங்க பாட்டன் பூட்டன் எல்லாம் இந்த மண்ணுக்கு கொடை கொடுத்ததுதான். 103 ஏக்கர் கொடுத்தாங்க. அப்போ வள்ளலார் ஒரே நிமிஷம் இரு. வள்ளலார் அவர்கள் சரி எவ்வளவு உணர்வுபூர்வமா பேசுறாங்க. வள்ளலார் அவர்கள் அவருடைய கனவு என்னன்னா கடைசி வரைக்கும் இது பொது வெளி பெருவெளியா இருக்கணும், திறந்த வெளியா இருக்கணும், எதுவும் கட்டக்கூடாதுங்கன்னா தைப்பூசத்துல 10 லட்சம் 15 லட்சம் பேர் வருவாங்க. அவங்க எந்த கதவு தந்தாலும் ஒளி எங்க இருந்தாலும் பாக்கணும் சுத்தி. இதை கட்டிட்டாங்கன்னா எப்படி பார்க்க முடியும்? எதுக்கு வராங்க? இல்ல இந்த தடுப்பு எல்லாம் இருக்குது. அதனால நீங்கெல்லாம் தீவிரவாதிகள் இல்ல, எல்லாம் தீவிரவாதிகள் இல்ல தப்பு. அதனால கஷ்டப்பட்டு ஒரு 4 மாசம் பொறுத்துங்கம்மா. கூலி வேலைக்காரங்களாம் போராட்டம் பண்ணி அதை நிறுத்த முடியுமானது, அதை எடுக்க அப்படின்னா ஏதாவது உயிர் சேதாரம் வரும். அதெல்லாம் வேணாம். நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நானு அதெல்லாம் நான் விட போறது கிடையாது. என்னன்னாலும் விட போறது கிடையாது. அதெல்லாம் நீ பண்ணாது. அதெல்லாம் நீ நினைச்சுனா என்ன வேணா செய்யலாமா? அதனால அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தைரியம், அந்த சக்தி, வள்ளலார் கொடுத்த அந்த சக்தி எல்லார்கிட்டையும் இருக்குது. உங்ககிட்ட அப்படி அதிகமா இருக்குது. உங்களுக்காக மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லாரும் மக்களுக்கும் தானே இது கேட்டுட்டு இருக்கிறான். அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். வேணுமா?